உண்மையான எவ்ரிடே டெம்டேஷன் என்ன அப்படின்னா, நான் இயேசுவின் விசுவாசத்தை நம்பி இருக்கிறேன். அவருடைய வார்த்தையின்படி நான் வாழ்கிறேன். ஆனால் நான் வாழ்கின்ற இடத்துல நான் சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் சுச்சுவேஷன், அந்த சுச்சுவேஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக என்ன அந்த விசுவாசத்துலேருந்து வலுவிழக்கும்படி டெம்ப் பண்ணிகிட்டே இருக்குது. அப்போ அந்த வார்த்தையின்படி வாழாமல் உலகத்தின்படி வாழணுன்றதுக்கான எல்லா டெம்டேஷனும் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அந்த சத்தத்தை இனிஷியல் நம்ம கேட்கும் போது பார்த்திங்கன்னா அது ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கும். ரொம்ப நியாயமான ஒரு கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் நமக்கு இருக்கும். பட் அதுக்குள்ளே ஒரு பெரிய ட்ராப்பே ரெடி ஆகிடும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த சிக்னஸில் நம்ம இருக்கும் பொழுது தான் இந்த பெரிய டெம்டேஷன் நமக்கு வந்துட்டு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கேன்சர் பேஷண்ட் நான் இயேசுவின் நாமத்தில் ஜெயிச்சிருவேன், ஒரு சுகத்தை நான் பெற்றுக்கொள்வேன்ட்டு அவங்க டிக்ளேர் பண்ணிவிட்டு நல்ல உற்சாகமாக இருப்பாங்க. பட் சுற்றி இருக்கிற ஒரு சில பேஷண்ட்டோடைய அட்டெண்டரோ, நம்ம பார்க்குற சோஷியல் மீடியாவோ, இல்லை வேறு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கான்ட்ரடிக்டரியாக இருக்கும். இந்த வியாதியில் சுகமாக முடியாது, மரணம் நிச்சயம் அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸ் நமக்குள்ளே இன்ஃப்யூஸ் ஆக்கப்படும். இதுதான் ஆக்சுவலாக ரியல் டெம்டேஷன் நம்ம அனுதினம்